சிலுவையில் இயேசு கிறிஸ்து பேசிய 7 வார்த்தையில் 2வது வார்த்தை என்னென்னா ரட்சிப்பு. இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ தியானிப்போம். வேதத்தில் லூக்கா 23:39 41 யாராவது வாசிங்களா? போதும் தேங்க்யூ. எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, 2 திருடர்கள் இருக்காங்க, கள்ளர்களும்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க, இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க. இதை ஒரு நிகழ்ச்சி தான், ஒரு இன்சிடெண்ட், ஒரு சம்பவம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு 2 விதமான முடிவு. அது என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதலாவது கள்ளர் என்ன பண்ணுறான், இயேசுவை பார்த்து நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் எங்களையும் நம்ம இந்த சிலுவையிலிருந்து எங்களை காப்பாற்றுற உன்னால் முடியுமான்ற பண்ணுறான், கேலியாக பேசுகிறான். 2வது கள்ளன் இதை கேட்டு என்ன பண்ணுறான், அந்த முதல் கள்ளர்கிட்ட நம்ம தப்பு செஞ்சுருக்கோம், நம்ம நியாயமாக இந்த சிலுவையில் நம்ம அறையப்பட்டிருக்கிறோம், தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், அது கரெக்டு. ஆனால் அவர் ஒரு பாவமும் அறியாத இயேசு என்ன பண்ணுறார், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். என்ன பண்ணுறான், அந்த கள்ளர் மனம் திரும்பி தான் செஞ்ச பாவத்தை என்ன பண்ணுறான், மனம் திரும்புகிறான். இந்த 2 விதமான மனிதர்களை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை கேலி செய்கிறார். இன்னொருத்தர் பண்ணுறான், அவங்கள அறிக்கையிட்டு மனம் திரும்புகிறான். முதல்ல கேலி செய்கிற கூட்டமும் இந்த உலகத்தில் இருக்காங்க, மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கிற கூட்டமும் இங்கே இருக்கிறாங்க. ஆமீன். இன்னொரு விதமான வசனத்தை நம்ம வாசிப்போம். 23:42 வாசிங்களா? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இந்த 2வது கள்ளர் பார்த்திங்கன்னா, சிலுவையில் இறப்பட்டிருக்க நேரத்தில் கூட கடைசி நிமிஷம் அவனுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இறக்க போகிறோம்னு. ஆனாலும் அவனுக்கு ஒரு விதமான விசுவாசம் இருந்தது. தான் இறந்ததுக்கு பிறகு ஒரு ராஜ்யம், ஒரு வாழ்க்கை இருக்குன்றதை அவன் என்ன பண்ணான், விசுவாசித்தான். இயேசுவை என்ன பண்ணான், தன்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டான். நம்முடைய தேவன் கூட பார்த்திங்கன்னா, நம்மளோட பாவங்கள் அடிப்பில் அவரை நம்மளை பார்க்குறதில்ல, நம்ம மனநிலை அடிப்பில் தான் என்ன பண்ணுறாரு, நம்ம ஆண்டவர் நம்மளை பார்க்குறார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். எபேசியர் 2:4-5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யத்தில் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறைத்தவராக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாருங்களேன், எவ்வளோ அழகாக இந்த வசனம் சொல்லியிருக்கு பாருங்கள். தேவன் நம்ம மேலே என்ன பண்ணுறார், அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய கிருபை என்ன பண்ணுறது, நம்ம உயிரோடு எழுப்பினார், ரட்சித்தார். ஆமென். அது இன்னொரு வசனமும் லூக்கா 23:43 வாசிங்களா? இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்தில் 3 வார்த்தைகளை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, இன்றைக்கு அப்படின்றது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் இல்லை ஒரு டேன்னு வச்சுப்பேன், இன்றைக்கு. ஏன்னா நேற்றோட டே முடிஞ்சு போச்சு. ஃப்யூச்சர் நாளைக்கு இருக்குமோ வருமோ வராதோ நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த நிமிஷம் அப்படின்றத கூட எடுத்துக்கலாம். நம்ம எதிர்பார்த்துருக்கிற காரியங்கள் இன்றைக்கி நடந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கரெக்டுங்களா? நாளைக்குன்றது நடக்கணுமா தெரியாது. ஆனால் இன்றைக்கி, அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா, ஒரு இன்டர்வியூக்கு நம்ம போய் அட்டன் பண்ணிட்டு வந்தோடனே நாளைக்கு சொல்கிறோம் ரிசல்ட், இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க சொல்கிறோம் அப்படின்றதுல நமக்கு செலக்ட் ஆகணுமா ஆகலையான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் அப்போயே யூ ஆர் செலக்டட் அப்படின்னும் போது நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் இருக்கும், கரெக்டுங்களா? இதில் இன்னொரு வசனமும் நம்ம படிப்போம். 2 கொரிந்தியர் 6:2 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே. இது இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள்.
பாருங்களேன், ஏற்ற வேலையில் என்ன பண்ணுறார் தேவன் நமக்கு என்ன பண்ணுறார், பதில் அளிப்பார். கடைசி நிமிஷத்தில் கூட என்ன பண்ணுறார், நம்மளை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சரி, யாராக இருந்தாலும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணார், உடனடியாக பதில் அளிக்கக்கூடியவர். அடுத்ததாக வார்த்தை வந்து நீ என்னுடன். இந்த என்னுடன் அப்படின்னும் போது பார்த்திங்களா, ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன், கரெக்டுங்களா? தனிப்பட்ட அழைப்பு. ஆண்டவர் பாருங்களா எவ்வளோ அழகாக நம்மளை வந்து நீ என்னுடன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். யோவான் 17:24 நானே படிக்கிறேன். பிதாவே, உலகத் தோற்றத்துக்கு முன்பு நீர் என்னில் அன்பாயிருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்கள் என்னுடனே இருக்க விரும்புகிறேன். பாருங்களேன், நம்மளோட இயேசு ஏற்கனவே அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு, பெர்மிஷன் வாங்கியிருக்கிறார். என்ன அப்படின்னா, நம்மளோட அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறார். ஆமென். அடுத்ததாக கூட பார்த்திங்கன்னா பரதீசு. ஓகே, இது வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது என்னது, நித்திய வீடு. ஓகே, யோவான் 14:3 ஒரு வசனம் சொல்லியிருக்கு, நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்துருப்போம்ல, ஆதாம் வந்து என்ன பண்ணியிருப்பார், பாவம் நிமித்தமாக ஏதன் தோட்டத்திலேருந்து என்ன பண்ணிருப்பார், வெளியேற்றப்பட்டிருப்பார். ஆமென். அதே போல தான் அந்த ஏதன் தோட்டத்திலிருந்து மறு அடையாளம் தான் என்னன்றது இந்த பரதீசு. ஓகேவா? ஏதன் தோட்டத்தை மீட்டெடுக்கணும் செயல் தான் இந்த பரதீசு. ஓகேவா? பழைய ஏற்பாட்டில் மனிதன் என்ன பண்ணான், தோட்டத்தை விட்டு தோட்டத்தை இழந்துட்டான், வெளியேற்றப்பட்டான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் மனிதனை மீண்டும் என்ன பண்ணுற, தோட்டத்துக்கு அழைக்கிறது தான் இந்த பரதீசுன்ற வார்த்தை. ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நாள் வந்து இது ஒரு முடிவு இல்லை. ஓகேங்களா? அது ஒரு தொடக்கம்தான். இந்த உலகத்தில் வாழ்வதை விட நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறத நம்ம என்ன பண்ணணும், விரும்புவோம். அதற்காக நம்ம என்ன பண்ணுவோம், வாழுவோம். ஓகேங்களா? கடைசி நிமிஷத்தில் கூட ஒரு மாறுதல் உண்டு ஆச்சு. இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன இதில் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது, பைபிளே இருக்குது. நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் வாசிங்க. மத்தேயு 20:1-16 வரைக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, பரலோக ராஜ்யம் ஒரு வீட்டு எஜமானுக்கு, ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணியிருக்கும், ஒப்பாக இருக்கும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட தோட்டத்தில் திராட்சை செடி தோட்டம் வச்சுருப்பார். அந்த தோட்டத்துக்கு வேலை செய்கிறதுக்காக ஆளுங்களை தேடி போயிட்டுருப்பார். நான் இதை சின்னதாக முடிச்சிடுறேன். ஒரு 12 மணி நேரம் வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன கூப்பிட்டா, நீங்கள் வாங்க எங்கள் தோட்டத்தில் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாங்க. வந்து வேலை செய்வாங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து போவார். ஒரு 9 மணி நேரம், ஒரு 6 மணி நேரம், 3 மணி நேரம், கடைசியாக 1 மணி நேரம் இருக்கும் போது என்ன பண்ணுவார், ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து வேலைக்கு வைப்பார். எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிடும். எல்லோரும் இந்த கடைசியாக 1 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சவங்களுக்கு கூலி கொடுக்கும் போது ₹1 கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி என்ன பண்ணுவார், மற்ற எல்லாருக்கும் கொடுப்பார். அப்போ காலையிலேயே வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தவங்களுக்கும் நீங்கள் அதே கொடுக்குறீங்க, எங்களுக்கும் அதே கொடுக்குறீங்களேன்னொன்னே அவர் என்ன சொல்லுவார், நான் தான் முதலாளி, நான் இதில் கொடுக்கறதுக்கு எனக்கு தான் அதிகாரம் இருக்குன்றார். அதே மாதிரி தான் நம்ம எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோன்றது முக்கியம் கிடையாது. நம்ம யாரோட வாழ்கிறோன்றது தான் இந்த முக்கியம். அது நம்மளோட வாழ்க்கை யாரோட இருக்கணும் அப்படின்னா, இயேசுவோடையோ இல்லை ஆண்டோரோடையோ நம்மளோட வாழ்க்கை இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம் இழந்து போன நமக்கு மறுபடியும் இயேசுனர் அதெல்லாம் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரை விட்டு நம்ம பின்வாங்கி போயிருந்தோம் ஆனால் வச்சுங்களேன், இந்த வார்த்தை நம்ம நோக்கி இன்று வருகிறது. நாம் செய்த பாவங்களை என்ன பண்ணுவோம், ஒப்புக்கொண்டு மனம் திரும்பி நம் விசுவாசம் ஆண்டவரோடு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவார், அவர் நம்மை ரட்சிப்பார், இன்றே ரட்சிப்பார். நாம் அவருடன் பரதேசிலே இருப்போம். ஆமென். தேங்க்யூ.